அடுத்ததாக 6th C அஸ்கியா அவர்களோட எளிமையான பேச்சு. அவையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். கர்மவீரர் என்று அழைக்கப்படும் முன்னாள் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி தங்கள் முன் பேச வந்துள்ளேன். என் வயதிற்கு ஐயாவை பற்றி நான் அறிந்திருப்பது கொஞ்சம்தான். நான் அறிந்த சில நிகழ்வுகளை என்னை வியக்க வைக்கிறது. ஆடு மாடு வைத்துக் கொண்ட வீட்டில் சின்ன பொழுது கட்டி இருந்திருப்போம் தான். ஆனால் அவர்கள் எட்டுக்கு ஒரு பள்ளியில் திறந்து எங்களை அதிகாரியாக்கி அழகு பார்த்தார். அதனால்தான் அவர் கல்வி கண் சிறந்தவர் என்கிறோம். கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்றவுடன் முதலில் ஏழை எளிய மக்களின் நலத்தை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நாட்டின் பிரதமரை தேர்வு செய்யும் கிங்மேக்கராக இருந்தார். பொருளாதார முன்னேற்றத்தில் அவர் திட்டத்துக்கு ஈடுபடல் இல்லை. இவரின் பிறந்த நாளை கல்விகளில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவது பெருமிதம் கொள்வேன். நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக 8th C ஜெபஸ்டினா லேமா ரோஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்விக்கண் சிறந்த காமராஜர் அவர்களை பற்றி உங்கள் முன் பேசப் போகிறேன். காமராஜர் தமிழகத்தின் விருதுநகரில் குமாரசுவாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் என்ற தம்பதிக்கு 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் தேதியில் மகனாய் பிறந்தார். இவர் பிறந்ததும் இவரது தந்தை அவர்களுடைய குலதெய்வத்தின் அருளால் பிறந்த பிள்ளை என்பதனால் அவருடைய குலதெய்வமான காமாட்சி என்று பெயர் சூட்டினர். அவரது அம்மா அவரை ஆசையாக ராஜா என்று அழைப்பார்கள். இந்த பெயரை நாளடைவில் மருவி காமராஜர் என்றானது. காமராஜரின் படிப்பு தொடக்கப்பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரான விருதுநகரில் சத்ரியா வித்யாசாலா என்ற பள்ளியில் பயின்றார். இருப்பினும் அவரால் தொடர்ந்து படிக்க இயலவில்லை. அதன் காரணம் அவர் பள்ளி படிப்பினை தூங்கிய சிறிது காலத்திலே அவரது தந்தை இறந்துவிட்டார். இதன் காரணமாக அவரது அம்மா அவரை மிகவும் கடினப்பட்டு வளர்த்தார். தன் அம்மாவின் கஷ்டத்தை உணர்ந்த காமராஜர் தன் பள்ளி படிப்பினை மறந்து தன்னுடைய அம்மாவிற்காக தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்யும் பல இளைஞர்கள் விளையாடுவதை பார்த்து அவர்களது போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான சத்தியமூர்த்தியை குருவாக ஏற்றுக்கொண்டார். சத்தியமூர்த்தி காங்கிரசின் தலைவரான போது காமராஜரை செயலாளராக நியமித்தார். செல்வாக்கின் அடிப்படையில் ஓட்டெடுப்பில் வென்று 1953ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல் முறையாக அமைச்சரானார். இவர் 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். படித்து முடித்த இளைஞர்கள் வேலை திட்டங்களுக்காக பல வாய்ப்பு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆரம்ப பள்ளியை 1 மைல் தூரத்திலும் உயர்நிலைப் பள்ளியை 5 மைல் தூரத்திலும் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தமிழகத்தில் பூட்டியிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். 14,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழகம் முழுவதும் சின்ன கிராமங்களுக்கு சென்று அவரை திறந்து வைத்தார். படிக்காக அவர் கொண்டு வந்த இந்த திட்டங்களின் வாயிலாக அவரின் புத்தி கூர்மையினை வெளிக்காட்டியது. மற்றும் மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், நெய்வேலி நிலக்கரி திட்டம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் சேலம் போன்ற நிறைய திட்டங்களை அவரை கொண்டு வந்தார். காமராஜர் எளிமைக்கு இலக்கணமானவர். காமராஜர் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்த போதும் அவர் சாகும் வரை வாடகை வீட்டிலே வசித்து வந்தார். அவரது பையில் இருந்து 60 ரூபாய் மற்றும் 10 கதர் வேட்டி சட்டைகள் மட்டுமே இருந்தன. அவருக்கு தாயார் அளித்த மின்விசிறி தண்ணீர் குழாயை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணம் மற்ற தாய்மார்களுக்கு எனது தாயும் நிற்க வேண்டும் என்பதனால். காமராஜரின் இறப்பு. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு தனது 72ஆம் வயதில் காலமானார். இவர் இறந்த பிறகு 1976ஆம் ஆண்டு தமிழக அரசால் பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். காமராஜர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறையும் சாதனைகளையும் எளிமையாக எடுத்துரைத்த மாணவிக்கு வாழ்த்துக்கள்.